சொல்லு பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் பாத்து சொல்றேன். நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். நான் வரேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இப்ப இல்லடா பணம் தராம இருக்கும்ல, நான் வரேன்டா. அண்ணே அதெல்லாம் நானும் பே பண்ணிட்டேன். நீ நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க. ஹலோ இந்த ஹாய் சார். ஹாய் சார். ஏன்னா அண்ணா மாறிச்சோ? யார் இவனா? எல்லாருக்கும் கணக்கு வச்சுப்பாடா. நம்ம கிட்ட பாதி காசு வாங்காம விடவே மாட்டான். இந்த சார். ஓகே தேங்க்யூ. அண்ணா போலாமா? வாங்க. கேட்டு முடு. இவன் கேள்வி பண்ணிருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க எப்ப மாட்டீங்க? நானே போய் பைக்கிட்ட தப்பிக்க ட்ரை பண்ணு. புடிங்க. எங்க ஓட? தம்பி நீங்க தப்பு பண்றீங்க. இது மட்டும் பையில தெரிஞ்சது உங்க எல்லாம் சும்மா வரமாட்டா. பண்ணது தப்பு. எப்படி நம்பி நடக்க பாருங்க. யார மாட்டா? என்னையா? விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. இதான் ரூம் நல்லதா? சூப்பரா இருந்தா. நல்ல பெரிய ரூமா போட்டுக்கடா. ஆமாண்ணே 3 பேர் இருக்கும்ல, அதான் பெரிய ரூமா போட்டுருக்கேன். ஆமா ஓன் பண்றா பக்கத்துலயா? எங்க ரூம் இல்லடா, அது கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஏன்னா வேற ஒரு ரூம் போட்டியா? அதெல்லாம் இல்லடா, இங்க இருந்து ஒரு 2 தள்ளி போட்டுருக்கேன் அவ்வளவுதான். இல்ல நம்ம ரூம் போலாமா? சரி வாங்க போலாம். நீ எங்க வர்ற? ஏன் உங்க ரூம் பத்தி பார்க்கலாமா? எங்க ரூம் இருக்கா பாக்குறேன். உனக்கு இவ்வளவு பெரிய ரூம் இருக்குல்ல, சும்மா பார்க்க வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏய் பல்லவா நீ அப்புறம் பாருங்க. நீங்க போய் சீக்கிரம் ரேட் வந்துருப்பா, சாப்பிட போலாம். அவன் போய் பசி சொல்லிட்டீங்களா? சரி இல்ல நீ வா. டேய் அதுக்கு வந்தாடா. வாங்க. டேய் பாண்டி பல்லவா 2 பேரும் போய் சீக்கிரம் குடிச்சிட்டு ரெடியா சாப்பிட போலாம். ஓகேண்ணே. நிலா ரூம்ல ஓகேவா? சூப்பரா இருக்கு ரோலன். அந்த ரூமை விட இந்த ரூம் தான் நல்லா இருக்கு. அது சாதாரண ரூமா, இது அந்த மாதிரி புதுசா கல்யாண கப்புள்ஸ் வர ஸ்பெஷல் ஹனிமூன் ரூம். அங்க போறியா? வாவ் செமையா இருக்கு. இது என்ன சொல்லு? ஸ்வான். ஏய் உனக்கு எல்லாம் தெரியுமா? கோல்ட் மெடலிஸ்ட். எனக்கு இது கூட தெரியாதா? உன் காலேஜ்ல நான் சொல்லிக்கிறேன். என்ன பண்ணிட்டு? அம்மா இது நம்ம மட்டும் தான் போட்டுறீங்க. என்ன பக்கத்துல ரூம் போட்டு எல்லாரும் வந்து பாட்டு போடுறீங்களா? பிச்சு வந்துச்சு. இந்த ரிப்போர்ட் எப்படி போடுறதுக்கு நான் பாக்குறேன். போர்டுல பாக்கியே வாங்கி பாக்குறேன். ஓ அது ப்ரூவ் பண்ணது இல்லமா? எஸ் இன்னும் நிறைய இந்த சோழன் எப்படி காரணம் இல்லை இனி பாப்பேன். நல்லா இல்ல. நான் எடுத்துறேன். ஏய் பேக் நல்லா தெரியுது பாரு. இது நல்லா சொல்றா. நான் தெரியல. இந்த பேக்ல பெருசா தெரியுது. பாருங்க. அது போட்டு நம்ம போட்டுறோம்னா வந்திருக்கியா? சரி போடு. சாப்பிட்டியா? வாங்க. ரேட் தாங்க போடு ஈஸியா. சரி ஓகே ஓகே. கண்டிப்பா கூட வரேன். வாங்க கூட. ஏன்டா இங்க வந்து போய் வாடா. ஏய் கடையை பத்தி பேசிட்டாரா? என்ன போடா அங்க பாரு. அண்ணே இங்க என்ன நடக்குது? அது இந்த இடத்துல போட்டோ எடுத்து செலவு காட்டுனடா. அழகா இருக்குன்னு சொன்னா. அது சரி போன் ஹேண்டில் பண்றாரா? சும்மாடா. சரி நீ அந்த போட்டோ எடுத்து எங்க போட்டு பேசிக்க? ஓ அண்ணே எனக்கு உடனே பொறுமை. எந்த போட்டோ எடுத்து நல்லா சொல்றா? அதான் பல எடுத்து வந்தேன். அண்ணா என்ன இது? இல்லடா அது ஒழுங்கா நீ போட்ட நிறைய செலவு இருக்குல்ல. அண்ணா இருக்குண்ணே ஏன்னா பரவாயில்ல இருக்குண்ணே. இது இருக்குன்னு சொல்றா. ஆனா பாக்கெட்ல காசு இல்லடா பாத்தியா? பாக்கெட்ல கையில இருக்குடா. டேய் நேரக்கடா போ. சரி விடுடா. டேய் சொல்றா. காசு பத்தணும் எனக்கு கேளு. நான் எடுத்து இருக்கேன். சரி ஏய் டா. ஏய் அம்மா கம்மியா இருக்காத. ஊரு போறதுக்கு தரேன். புடி. டேய் உள்ள வேணா பாத்துறேன். அண்ணே நல்ல இருக்கு. போய் டேய் விடு. தேவப்பட நான் இருக்கேன். அது நீங்க ஏச்சோ. அண்ணன் கிட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏன் காசு மட்டும் கொடுத்த? அது அண்ணன் கொடுத்து வரணும்டா. உனக்கு நான் தானே. ஓ அப்ப நீ எனக்கு காசு கொடுயா? நீ சொல்லி தரா. எங்க காசு வாங்கியா? இல்ல சமாளியா? என்ன போடலாம் பயன் எடுத்துட்டானா? ஆமா கரெக்ட்டா. இது பாருங்க. இப்படி தான் இருக்கணும். சரி என்ன போட்டோ எடுத்தீங்க? எடுத்து நான் எடுத்துறேன். நீ ஒரு போட்டோ இருக்கா? உங்களுக்கு அழகா போட்டோ உங்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனை. ஈஸியான போட்டோ எடுத்தாலும் ஈஸியா தான் இருக்கும். நான் அழகா சொல்றீங்களா? நான் எப்ப நல்லா சொன்னல. அப்ப நான் தான் போறேன். டேய் விடுடா. இல்ல சரி சார். இங்க இண்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அது? கேரம் போர்டு, செஸ், டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு சார். ஓகே தேங்க்ஸ். ஓகே நல்லா தேங்க் யூ. அண்ணா போலாம். போலாம். ஏய் இல்ல நீ ஏதாவது குடிச்சு போலாம். எப்ப பார்த்தாலும் நீ வா நான் குடிச்சலாம். சரி வா. இல்ல நீ போய் வா. என்ன? வாங்க நீங்க போங்க நான் பின்னாடி வரேன். சரி நான் போய் வா. போலாம். கேம்ஸ்ல வந்து முள்ளி பிடிக்க போறோம். வாங்க நம்ம போலாம். எங்க போறது? கேமரா. கேமரா தான் இருக்குமா? அதெல்லாம் வேணா. நீ வா முன்னாடி போ. இங்க போய் என்ன பண்றது? எல்லாம் குடிச்சவங்க எல்லாம் சொல்றேன். அங்க போய் என்ன பண்றடா? ஏய் நிலா நம்ம அண்ணி வந்துறோம். இப்ப நான் பேச கூடாது. நடந்து போறோம்.
ஒரே ஒரு 30 minutes பண்ணலாம் அப்புறம் நம்ம போகலாம் ப்ளீஸ் 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 சோழன் போக எனக்கு என்ன சொல்ல மாட்டீங்க 30 minutes தான் அப்புறம் வந்து பார்த்துக்கோ அப்படியே போகலாம் ப்ராமிஸ் ப்ராமிஸ் நீ ஒரு 3 மணி நேரம் வராது நீ வாங்க போகலாம் சோழன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஓடிச்சு சரியா எதுக்கு மறுபடியும் மறுத்து சொல்லியிருக்கா இவெல்லாம் வச்சுட்டு கண்டே இது இது வைக்கணும் நான் இதெல்லாம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஆமாங்க, வந்தவங்களை மட்டும்தாங்க தமிழ்நாடு வாழ வைக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க யாரையும் வாழ விட மாட்டாங்க இல்லைங்களா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் அவங்கள 2 பேரை ரொம்ப கொடூரமாக, அதாவது மிட் நைட்டில் கடை ஓப்பன் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக சித்திரவதை பண்ணி அவங்கள அணுவணுவாக துடிக்க சாக வச்சாங்க. சாகடிச்சு இவங்க என்னத்தான் சாதிச்சாங்க. எனக்கு 2020 நடந்தது. இப்போ தாங்க 2026 தாங்க அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. போலீஸ் 9 போலீஸ் கெட்டவங்க தான், ஆனால் அந்த ஒரு நீதிபதி நல்லவங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்காக தாங்க நான் இந்த கேஸை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா, பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை நம்ம பேசுகிறோம். உண்மையை சொல்ல போனால் இவங்க 2 பேர் பசங்க தானே, இவங்களுக்கு எங்கேயும் போயிடுச்சு பாதுகாப்பு. இந்த நாட்டில் எதுக்குமே பாதுகாப்பு கிடையாதுங்க. எப்படின்னா அரசியல்வாதி அவன் போய் ரேப் பண்ணுறான்னா அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஓகேவா. அவன் கொலை பண்ணவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த சாமானிய மக்கள் என்னங்க பாவம் பண்ணாங்க. அவங்களுக்காக யாருங்க பேசுவா. அடுத்தது எந்த முதலமைச்சர் வந்து இந்த நாட்டை திருத்துவாங்க எனக்கு தெரியலைங்க. யார் கையில் எடுத்துன்னு போய் நம்ம கொடுக்க போகிறோம், அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற பயம்தான் இருக்குதே தவிர பெருசாக எனக்கு எப்படி சொல்கிறதுனா, இவங்க வந்து இதை மாற்றிடுவாங்க, இவங்க வந்து இதை செஞ்சுருவாங்க, இவங்க வந்து இதை பண்ணிடுவாங்க அப்படின்றதுலாம் இல்லைங்க. எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு நம்மளை நம்புறோமா, நம்ம ஃபஸ்ட் நம்மளே நம்பக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இன்னொருத்தர் கையில் போய் நம்ம ஆட்சி கொடுக்குறோம். அவங்க எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இலவசம் எதுவுமே வேணாம். ரோட்டில் நடந்து போகிற பொண்ணுக்கு பாதுகாப்பு இருந்தால் போதும், ஓகேங்களா. நைட்டில் வேலை செஞ்சுட்டு வர அப்பாங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் போதும், ஓகேங்களா. இது மட்டும் போதுங்க. அதாவது பெண் சுதந்திரம் ஆண் சுதந்திரம்லாம் இதில் எதுவுமே கிடையாது. இந்த அப்பா பையனுக்கு இப்போது தீர்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் இது எப்போ நிறைவேறும், இப்போ இந்த தண்டனை எப்பயும் நிறைவேற்றுவாங்க. தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்றது நம்ம சந்தோஷப்படுறோம். பட் இந்த தண்டனை எப்போ நிறைவேற்றுவாங்கன்னு தெரியுமா? அதை பற்றி ஏதாச்சும் சொன்னாங்களா? எனக்கு தெரியல டீட்டெயில். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதை பற்றியுமே பேசணுன்றது எனக்கு இருக்குது. ஏன்னா நானும் ஒரு எப்படி சொல்கிறது, மனுஷி தானேங்க. எல்லாருக்கும் தோணும்ல, பேசணும் பண்ணணும். எல்லாருடைய கஷ்டத்தையும் எனக்கு உண்மையிலேயே அந்த ஃபேமிலியோட வேதனை தாங்க அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிச்சு. இந்த கண்துடைப்புக்காக கொடுத்த மாதிரி கொடுத்து பின்னாடி இந்த கேஸை கேன்சல் பண்ணுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. எல்லாம் கடவுள் கையில் தாங்க இருக்குது. ஆனால் மனுஷங்க வாழ்கிற உலகத்தில் நம்ம வாழலை, மிருகங்கள் வாழ்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது மட்டும்தாங்க. எனக்கு புரியலைங்க எப்படி நடக்குதோ, பார்க்கலாம். என்னோட சேனல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.